தொடர்ச்சியாக மத்தேயு சுவிசேஷத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜரீக குணாதிசயம், ராஜரீக தன்மை, ராஜரீக ஊழியத்தை பார்த்து வருகிறோம். கடந்த வாரம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 11 வசனங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய பின்பகுதி மத்தேயு 4ஆவது அதிகாரத்தினுடைய 12லிருந்து 25 வசனங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். மத்தேயு அந்த யூத மக்களுக்கு எழுதுகிறார். அவங்க நிராகரித்து அவங்க சிலுவையில் அறைந்த அந்த இயேசு தான் அவர்களுடைய இரட்சகர், அந்த இயேசு தான் உலக இரட்சகர், அந்த இயேசு தான் யூதர்களுடைய மேசியா, அவர் தான் நித்திய ராஜரீக தன்மை கொண்டவர் என்பதை ஒவ்வொரு அதிகாரமாக சொல்றாரு. அவருடைய பிறப்பை பார்த்தோம், அவருடைய பிறப்பில் ஏற்பட்ட எதிர்ப்புகளை பார்த்தோம், அவருடைய குடும்ப பின்னணியை பார்த்தோம், அவரை கொலை செய்ய தேடியதிலிருந்து தேவன் அவர் எப்படி பாதுகாத்தார்னு பார்த்தோம். 3ஆம் அதிகாரத்தில் அவருடைய செய்தியாளனாகிய யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய நியமனத்தை பார்க்குறோம், அவர் எப்படி பிதாவினால் நியமிக்கப்பட்டார்ன்றதை பார்த்தோம். கடந்த வாரம் அவருடைய எதிரியாகிய பிசாசு அவர் எப்படி ஜெயித்தார்னு பார்த்தோம். ராஜாவினுடைய சோதனை வெற்றியை கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த ராஜாவினுடைய மக்கள், இந்த ராஜாவினுடைய இடம், இந்த ராஜாவினுடைய அதிகாரம் என்கிற 3 காரியங்களை பார்க்கிறோம். ராஜா போர்ல ஜெயிச்சிட்டான், ராஜா எதிரியை ஜெயிச்சிட்டா அடுத்து என்ன நடக்கும்? அதை தான் தேசத்தினுடைய அரண்மனையில அதிகாரத்தோட வெற்றியோட திரும்பி மகிமையா அவனுடைய ஸ்தானத்துல உட்காருவான். ஜனங்கள் எல்லாரும் அவனை போற்றி புகழ்ந்து அந்த வெற்றிக்காக மகிழ்ச்சியா ஆரவாரப்பாங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி வருவார். இந்த ராஜாவினுடைய அதிகாரங்களையும் ஆட்டப்படும். இப்போ மத்தேயு அந்த கண்ணோட்டத்துல தான் பின்னாடி உள்ள அந்த 12லிருந்து 25 வசனங்கள்ல அவர் சொல்றாரு. இப்போ 12லிருந்து 17 வசனத்தை வாசிங்க. யாராவது 12லிருந்து 17 வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்டார் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்திற்கு செப்ரோன், நப்தலி என்னும் நாடுகளில் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செப்ரோன் நாடுகளில் நப்தலி நாடு ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதுமுதல் இயேசு மனதிரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். முதல்ல என்ன, ராஜாவினுடைய வாசஸ்தலம். இயேசு எங்க வாசம் பண்ண விரும்பினார், இயேசு எந்த இடத்தை தேர்ந்தெடுத்தான்றத யோவான் மத்தேயு சொல்றாங்க. பிசாசினால ஜெயிச்சுட்டு வனாந்தரத்திலிருந்து வெற்றி திரும்புகிறாரு. யோவான் காவலில் வைக்கப்படுறான். ஸோ இயேசுவை ஒன்றும் செய்ய முடியல. அதனால சுவிசேஷ ராஜ்யத்தை குலைக்கும்படியா பிசாசு என்ன செய்யறான்னா, ஏரோதை தூண்டி விட்டு யோவானை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறான். இப்போ ஜெயிலில் போட்ட உடனே சுவிசேஷம் பாதிக்கப்படுது, மக்கள் கடவுளிடத்துல மனம் திரும்பக்கூடிய காரியங்கள் தடைபடுகிறது. இப்போ இயேசு தன்னுடைய நேரம் வந்துட்டுன்றதை உணர்ந்து தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அதாவது அவன் யோவான் காவல் வைக்கப்பட்டான்றதை அறிஞ்சு கேள்விப்பட்டு அவர் கலிலேயாவுக்கு போறார். அப்படின்னா அவர் கலிலேயாவில் இல்லை, இப்போ வேற எங்க இருக்கிறார். மத்தேயு சில விஷயங்களை அவர் எல்லாத்தையும் சொல்லாம சில முக்கியமான விஷயங்களை மாத்திரம் இங்க சொல்றார். இயேசுவினுடைய ஞானஸ்தானத்துக்கும் இயேசுவினுடைய ஊழியத்துக்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு நீண்ட காலம் இருக்கு. கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 1 வருட கால இடைவெளி இருக்குது. அதை நம்ம யோவான் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் என்ன நடந்தது. யோவான் காவலில் வைக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா, இயேசு கானாவூர்ல தண்ணீரை திராட்சரசமா மாற்றக்கூடிய நிகழ்வு நடந்தது. அப்புறம் அவர் யூதேயாவுக்கு போய் எருசலேமுக்கு போய் அங்க உள்ள மக்களை சந்திச்சு கடவுளுடைய வார்த்தையை சொல்றாரு. சமாரிய ஸ்திரீ அவர் சந்திக்கிறாரு. ஏற்கனவே அவர் பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு இவங்க எல்லாரையும் அவர் சந்திச்சு பேசுறாரு. அவங்கெல்லாம் இயேசுவை குறித்து அறிகிறாங்க. யோவான் ஸ்நானன் இவர் தான் உலகத்தின் பாவத்தின் சொல்லுவ தேவ ஆட்டுக்குட்டின்ற பல விஷயங்கள் நடந்து அப்புறம் யோவான் சிறைச்சாலை வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போறார். கலிலேயாவுக்கு அவர் அங்க போறார். ஏன்னா அதுதான் அவர் வளர்ந்த ஊர். சொல்லுது, அவர் நாசரேத்தை விட்டு சிபுலோன், நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரை அருகான கப்பர்நகூமிலே வந்தார்னு பார்க்கிறோம். இப்ப நாசரேத்தை ஏன் விட்டு வந்தாரு?
நாசரேத்து அவர் வளர்ந்த ஊர், பெத்லகேம் அவர் பிறந்த ஊர். இப்ப நாசரேத்தை விட்டு ஏன் வளர்ந்து வராம, இன்னைக்கு நம்ம வாசிச்சோம் லூக்கா 4ஆம் அதிகாரத்துல இயேசு நாசரேத்துல முதல்ல பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த ஜனங்கள் அவரை நிராகரிச்சு அவரை மலையின் உச்சியிலிருந்து தள்ள முற்படுகிறார். அவங்க சுவிசேஷ கதவை நிராகரிச்சு, இவன் யார் நமக்கு தெரியாதா, இவன் எந்த குடும்பம் தெரியாதா, அவனுடைய தாய் தகப்பன்மா தெரியாது, இவன் எப்படி நமக்கு ஆலோசனை சொல்லலாம்னு சொல்லி அவங்க நிராகரிக்கிறாங்க. அதனால இயேசு நாசரேத்திலிருந்து கிளம்பி அவர் எங்க வராரு? செபுலோன் நப்தலி என்னும் நாடு. செபுலோன் நப்தலி நாடுன்னு என்ன நமக்கு தெரியணும். பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா 12 கோத்திரத்துல செபுலோன் நப்தலின்னு ஒரு கோத்திரம், முக்கியமான ஒரு கோத்திரம். இந்த கோத்திரம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் அவனுடைய அந்த மேப்ல வடக்கு எல்லையில இருக்குது. கீழே இருந்து நீங்க மேலே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுடைய இந்த 12 கோத்திர பிரிவுல வடக்கு பகுதிகளில் கிழக்கு சார்ந்த பகுதிகளில் தான் செபுலோன் நப்தலி கடற்கரை அருகாக இருக்கக்கூடிய 2 பெரும்பாலான கோத்திரம். அங்க அவர் வாசம் பண்ணார்னு சொல்லி பார்க்கணும். செபுலோன் நப்தலி நாடுகளுடைய எல்லைகளுக்கு கூடியும் கடற்கரை அருகான கப்பர் நகூமிலே வாசம் பண்ணினார். ஏன் கப்பர் நகூம் இங்க பிரதானமா சொல்லப்படுகிறது? கப்பர் நகூம் கலிலேயாவுடைய ஒரு மிக முக்கியமான பிரதான ஒரு பட்டணம். கப்பர் நகூம் அநேக வியாபார ஸ்தலம் நிறைந்த ஒரு பட்டணம், வர்த்தகம் நிறைந்த ஒரு பட்டணம், வரி வசூலிக்கக்கூடிய ஒரு மேஜர் ஆஃபீஸ், ஒரு அலுவலகம் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். மத்தேயு அங்கே தான் இருக்கிறார், ஏசு அழைக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய கடல் சார்ந்த வியாபாரங்களும் வணிபங்களும் நிறைந்த ஒரு பட்டணம். இயேசு அங்கே பிரதானமாக அவர் வருகிறார். இந்த சம்பவங்களை மத்தேயு மட்டும்தான் சொல்றார். மற்ற சுவிசேஷத்தோட மத்தேயு மட்டும்தான் அவர் எந்த சூழ்நிலை எப்படி கப்பர்நகூமுக்கு வந்தார் அப்படின்றத இங்க பார்க்கிறோம். இப்போ முதல்ல ஏன் அவர் கப்பர்நகூமுக்கு வந்தார்? முதல் விஷயம், இயேசு வெறுமனே எருசலேமுக்கு மாத்திர சொந்தமானவர் அல்ல, அவர் யூதர்களுக்கு மாத்திரம் சொந்தமான. ஏன்னா புறஜாதிகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கலிலேயா பகுதி. ஸோ அவர் புறஜாதிகளுக்கும் ராஜாவாக அவர் வந்தார். அதனால அவர் எருசலேமில் போய் உட்காரணும். எருசலேமினுடைய அரண்மனையிலையோ அங்கே இருக்கக்கூடிய ஆசரிப்பு தேவாலயத்தினுடைய இடத்துலையோ போய் அவர் உட்காராம, அவர் புறஜாதிகள் நிறைந்திருக்கக்கூடிய, புறஜாதிகள் யூதர்களும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இயேசு அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை பார்க்கணும். மத்தேயு சொல்றாரு, ஒரு ராஜா வெற்றி அடைஞ்சு, எப்பயுமே ஒரு ராஜா போர்ல வெற்றி அடைஞ்சு அவன் எங்க வாசம் பண்ணுவான்? அவன் அரண்மனையில பாதுகாப்பா எல்லா வசதிகளும் உள்ள, ஒரு திரள் சேனை கூட்டம் உள்ள, செல்வ செழிப்பான இடத்துல தான் அவன் இருப்பான். கோட்டையும் மரணமான மலைகள் உள்ள இடத்துல தான் இருப்பான். ஆனா இயேசுவினுடைய வாசஸ்தலம், இந்த ராஜாவினுடைய வாசஸ்தலம் வித்தியாசமானது அப்படின்னு சொல்லி மத்தேயு பிரதானமா சொல்றார். இவர் யார், எப்படிப்பட்ட ராஜானா, இவர் பரலோக மகிமையில இருந்த ஒரு ராஜா. இவர் பூரண பரிசுத்தம் நிறைந்த, துளி அளவும் அசுத்தம் இல்லாத, மகிமை பொருந்திய இடத்துல வாழ்ந்த ஒரு ராஜா. இருள் இல்லாத உன்னதமான வெளிச்சம் பிரகாசம் நிறைந்த ஒரு இடத்துல வாழ்ந்த ஒரு வாசம் செய்த ஒரு ராஜா. 1000 பரிசுத்த தூதர்களும் கண்ணை மூடி சட்டைகளை மூடி அவருடைய பாதத்துல விழுந்து பரிசுத்தன் கூப்பிட பண்ணக்கூடிய மகிமையான ஸ்தலத்துல வாசம் பண்ணிய ஒரு ராஜா. அப்படிப்பட்ட இந்த தேவகுமாரன், அப்படிப்பட்ட இந்த கர்த்தாவாகிய இந்த கிறிஸ்து அவ்வளோ பெரிய மகிமையை விட்டு இறங்கி யூதாவில் உள்ள ஒரு குக்கிராமம், யூதாவில அற்பமாக எண்ணப்பட்ட நாசரேத்துல அவர் பறக்கிறார். பெத்லகேம்ல அவர் பறக்கிறார். யூதேயாவில் சிறியதாக எண்ணப்பட்ட பெத்லகேம்ல அவர் பறக்கிறார். அதுல இருந்து எந்த நன்மையும் வராத தீமைகள் நிறைந்த நாசரேத்துல அவர் வாழ்றார். அதாவது எங்கெங்கெல்லாம் அவர் வாசம் பண்றார், எங்க இருந்து எந்த இடத்துல வாசம் பண்றான்றத மத்தேயு சொல்றார். படைப்புக்கு முன்னாடி அவ்வளவு மகிமையில இருந்த அந்த ராஜாதி ராஜா அவருடைய பிறப்புல வாசம் பண்ண இடம் மாட்டு தொழுவம், ஒரு அற்பமான இடம். படிப்பறிவு இல்லாத புறக்கணிக்கப்பட்ட நாசரேத்துல இருந்து ஏதாச்சும் நன்மை வருமானு யூதர்கள் கேட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்தாரு. இப்ப அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமா அவர் எங்க போறாருன்னு சொன்னா, இருள் சூழ்ந்த, மரண இருள் நிறைந்த நப்தலி செபுலோன் நாடான கலிலேயாவுக்கு அவர் வருகிறார் என்றதை பார்க்கணும். அதான் சொல்லுது, இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மரண இருளுக்கு சேர்க்கக்கூடியவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்வதற்கு ஏற்ற வண்ணமாக இயேசு கலிலேயாவில் அவர் இருக்கிறார்.
அப்ப கப்பர் நகூம்ல அவர் வந்து வாசம் பண்ணாருன்னா அங்க மரணம் இருளும் அந்தகாரமும் சூழ்ந்திருக்கிறது அப்படின்றத மத்தேயு நமக்கு அங்க பிரதானமாக அவர் சொல்றார். முதலாவது ஏன் அவர் கப்பர் நகூமுக்கு வந்தாருன்னா அந்த வசனம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது 16 வசனத்துல சொன்னார். முதல்ல அவருடைய தாழ்மை, அவருடைய ஏழ்மை. இரண்டாவது அவர் முழு உலகத்துக்குமான ராஜா. மூணாவது அவர் பிதாவினால முன்னுரைக்கப்பட்ட வேத வசனத்தின் நிறைவேறுதலாக அவர் வந்தார். ஏசாயா 9வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 9வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈடுபடுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை முற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறிச்சு, மெசியா வரும் பொழுது எங்க வாசம் பண்ணுவான்னு ஏசாயா சொல்றாரு. அப்ப அவங்க இருந்த காலகட்டத்திலே கலிலேயா புறஜாதிகள் அதிகமா நிறைந்த ஒரு தேசமா ஆயிடுச்சு. ஆனா நிலப்பரப்பின்படி தேவனது வாக்குறுதியின்படி இந்த கலிலேயா 12 கோத்திரத்துல செபுலோன் நப்தலி இந்த கோத்திரம். ஆனா அது நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா அதனுடைய 3 பகுதிகளிலும் அது கடலால் சூழப்பட்ட ஒரு பகுதியினால அதனுடைய மேற்கு பகுதியில சீரிய தேசத்து மக்களும், அதனுடைய வடக்கு பகுதியில சீரோபேனிக்கியர்களும், அதனுடைய கிழக்கு பகுதிகளை அநேக புறஜாதிகளும் சேர்ந்திருந்த மக்களும் கலந்திருந்தனால, அது பார்டர்ல இருந்தனால, கடற்கரை ஓரமா இருந்தனால அநேக புறஜாதிகள் ரொம்ப ஈஸியாக அதை ஆக்குபை பண்ணிட்டாங்க, அந்த நிலங்களை அபகரிச்சிட்டாங்க. அப்போ யூதர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிருச்சு. வாணிபங்கள் அங்கே பெருகிறதுனால புறஜாதிகளால் அது நிறையப்பட்ட ஒரு பட்டணமா இருந்துச்சு. அசிரியன் இஸ்ரவேலை அழிக்கும் பொழுது முதல்ல அடிச்ச இடம் அதுதான். அதன் வழியாக தான் அவர்கள் முழு இஸ்ரவேலையும் அவர்கள் அழித்து போட்டார்கள். அங்க இருள் சூழ்ந்த ஒரு இடமா. அப்ப ஆண்டவர் அதை இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்று சொன்னார்னா அங்க என்ன அவர் பிரதானமாக அவர் சொல்றார், எவ்வளவு தூரம் பாவம் பெருகி இருந்ததுன்னு பார்க்கிறோம், எவ்வளவு தூரம் துன்மார்க்கம் பெருகி இருந்ததுன்றத அவர் சொல்றார். இப்ப இயேசுவினுடைய வாசஸ்தலம் என்பது அவர் ஏதோ ஒரு சுகபோகமான பாடுகள் இல்லாத ஒரு இடத்தை அவர் தேர்ந்தெடுக்கல. அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் அவருடைய வாசஸ்தலம் என்று சொல்லும் பொழுது யோவான் சாரான் வனாந்தரத்தை தேர்ந்தெடுத்தான், வனாந்தரத்துல வாசம் பண்ணான். ஆனா இயேசு யோவானையும் தாண்டி அவர் மரண இருள வாசம் பண்றார். அவர் இருள் நிறைந்த ஒரு தேசத்தை அவர் தேர்ந்தெடுத்த பட்டணத்துக்குள்ளாக அவர் வந்து வாசம் பண்ணுகிறார் என்பதை பார்க்கிறோம். பாவம் பெருகி அக்கிரமம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க வந்து இயேசு வாசம் செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த கப்பர் நகும் ஒரு துறைமுக பட்டணம், வரி வசூலுடைய தலைமையகம், எல்லா விதமான துன்மார்க்கமான பாவங்களும் இருக்கும். பணம் அதிகமா புழங்குற இடம். அநேக ரோம அதிகாரிகள் போர்ச்சவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமா இது இருக்கிறதுனால விபச்சாரங்களும் திருடுகளும் கொலைகளும் அதிகமா பெருகி போன ஒரு பட்டணம் தான் அந்த பட்டணம். இந்த பட்டணத்தை குறித்து யோவான்ல மக்கள் சொல்றாங்க, மேசியா கலிலேயாவில் இருந்தா வருவாரு. கலிலேயா ஒரு ஊரா, அங்க இருந்து எப்படி மேசியா வர முடியும்? அங்க எவ்வளவு துன்மார்க்கம் இருக்குது, எவ்வளவு விபச்சாரமும் களவுகளும் பெருகி இருக்கிறது, அங்க வர முடியுமா? அந்த பரிசேயர்கள் என்ன சொன்னாங்க, கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புறதுன்றத உட்கார்ந்து பைபிளை வாசிப்பார். பழைய ஏற்பாடுல எந்த ஒரு தீர்க்கதரிசியும் கலிலேயாவில் எழும்பல, அப்புறம் எப்படி இவர் மேசியாவாக இருக்க முடியும்? கலிலேயாவிலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமோ அப்படின்னு சொன்னார் இயேசுவர். அப்ப யூதர்களுக்கு தெளிவாகவே தெரியும், கலிலேயா கிட்டத்தட்ட ஒரு சோதோம் குமாராவை போல ஒரு பட்டணம். யூதர்களுடைய பார்வையில் மிக அருவருப்பான ஒரு பட்டணம். மரண இருளும் தேவ கோபமும் தண்டனையும் நெருங்கி இருக்கக்கூடிய பட்டணம். அதான் சொல்லுது, அவர்கள் இருளில் இருக்கிறார்கள். என்ன ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் இருக்கிறான். அவனுக்கு எது வாழ்க்கைன்னு தெரியல, ஒழுக்க சட்டம் தெரியல, மோரலா எப்படி வாழணும்னு தெரியல. இஷ்டத்துக்கு மனபோன போக்கில் குடிச்சு வெறிச்சு
கொன்று கலவரம் செய்து அவங்க வாழக்கூடிய ஒரு நிலையை ஆண்டவர் சொல்றார். இந்த மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இயேசு இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, யார் இந்த பெரிய வெளிச்சம்? கிறிஸ்து வெளிச்சமா போறார். நானே மெய்யான ஒளி, அவரே மெய்யான ஜீவ ஒளி. யோவான் அதே பார்க்கிறோம். உலகத்துல எந்த மனிதனை பிரகாசிக்கிற ஒளி இந்த மெய்யான ஜீவ ஒளின்னு சொல்றார். அந்த ஜீவ ஒளியா கிறிஸ்து கப்பர்நகூம்ல அவர்களுக்காக பிரகாசித்தார் அப்படின்றத பார்க்கிறோம். எப்படி அந்த வெளிச்சத்தை அவர் கொடுத்தார்? ஏசாயாவுக்கு சொல்லப்பட்டது வாக்கத்தை இயேசு எப்படி அங்க வெளிச்சமா இருந்தார்? 17 அதான் சொல்லுது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அதான் வெளிச்சம். இயேசு எப்படி வெளிச்சத்தை கொடுத்தாரு? மனம் திரும்புதலையும் பரலோக ராஜ்யத்தையும் பிரசங்கம் பண்ணாரு. அதுதான் மரண இருள் இருக்கிறவர்களுக்கான ஒரே ஒரு வெளிச்சம். துன்மார்க்க உலையில வாழ்ந்து அக்கிரமத்தால் நிறைஞ்ச அந்த பட்டணம் இயேசுவினுடைய வாசத்தினால, இயேசு அங்க வாசம் பண்ணனால அவங்களுடைய எல்லா ஜபாலயங்களையும் கடலோரத்திலும் மக்கள் கூடி வருகிற சந்தை வழிகளிலும் இயேசு மனம் திரும்புதலை பிரசங்கம் பண்ணார். தேவராஜ்யம் சமீபமா இருக்குதுன்றதை கண்டித்து உணர்த்தினார். அது அவர்களுக்கு ஆவிக்குரிய கண்களை கொடுத்து அவர்களுடைய இருள் நிறைந்த வாழ்க்கையை மாற்றி அமைச்சிச்சு. கப்பர்நகூம்ல தான் அவர் அநேக சீசர்களை தேர்ந்தெடுக்கிறார். அநேக மக்களை அவர் மீட்டு அவர்களுக்கு சுவிசேஷத்தை வல்லமையா அவர் பிரசங்கிக்கிறார். வானபரியந்தம் மீட்கப்பட்ட கப்பர்நகூமே, உனக்கு செய்யப்பட்ட இவ்வளவு அடையாளத்தை சோதோம் குமாரா கண்டிருந்தா மனம் திரும்பிக்கும் இயேசு 14 சொல்றார். இதுதான் இந்த பட்டணத்தில் அவர் தேர்ந்தெடுத்து அவர் சொல்றார். முதல்ல இங்க என்ன பார்க்கிறோம்? ஒரு ராஜாவினுடைய வாசஸ்தலம். உலகத்தினுடைய ராஜா அவன் சௌகரியத்தையும், அவன் செழிப்பையும், அவன் பாதுகாப்பையும், அவன் தனது மகிமைக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வாசம் பண்ணுவான். ஆனா இந்த பரலோகத்தினுடைய ராஜாதி ராஜா அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் மரணம். எங்க பாவம் உச்சகட்டம் இருக்குதோ, எங்க அசிங்கம் உச்சகட்டம் இருக்குதோ, எங்க தேவ கோபம் உச்சகட்டம் இருக்குதோ, அங்க வர்றார். அந்த இருளுக்குள்ளாக, அந்த மோசமான மக்களுக்குள்ளாக அவர் அவர்கள் மத்தியில அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். இதே கிறிஸ்து இந்த பகுதியில் முதலாவது என்ன பார்க்கிறோம்? அதே கிறிஸ்து இன்றைக்கும் அதே வல்லமையும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். இருள் நிறைந்த இந்த உலகத்தில் கிறிஸ்து ஒருத்தர் தான் வெளிச்சம். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க வாழ்க்கை இருள் சூழ்ந்து இருக்குதா? உங்க வாழ்க்கை மரண இருள் இருக்குதா? பாவம் சூழ்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய இருதயம், மரண இருள் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, இக்கட்டுகளையும் அந்தகாரங்களையும் நிறைந்திருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனை, தீர்க்கவே முடியாத இருள் என சூழ்ந்து இருக்கிறது. என் வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வே இல்லாம இருக்கிறேன். கண்ணே தெரியல, எங்க போகன்னு தெரியல, எங்க முறையிடன்னு தெரியல, நிம்மதியற்று நான் காணப்படுகிறேன். என் வாழ்க்கை சூனியத்தின் சூன்யமா இருக்குது. எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. என்னுடைய உள்ளான இருதயம் குழப்பத்தில் இருக்குது. என் வாழ்க்கையினுடைய நிலைகள் எனக்கு நடுக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துது. என்னுடைய பிரச்சனைகள்லாம் தலைக்கு மேலே இது எப்படி தீர்க்கப்படன்னு தெரியல. வெளிச்சம் இல்லாம என் வாழ்க்கை இருண்டு இருக்குதுன்னு சொன்னா, உன் வாழ்க்கைக்கு ஒரே ஒரு வழி, கிறிஸ்து ஒருத்தர் தான். இந்த மகிமை பொருந்த இதே தேவன் புதிய ஏற்பாடு சொல்றது, அவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார். நான் அவர்களிடத்தில் உலாவி அவர்களிடத்தில் வாசம் செய்வேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்கிறேன், உங்கள் மத்தியில வாசம் பண்ணேன்னு சொல்லி சொல்றார். அவரால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்றார். நீங்க இயேசுவால் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா உங்க இருதயத்தில் அவர் ஒளியாக வெளிச்சமாக வாசம் பண்ணுகிறார் என்கிற நம்பிக்கை அவர் இருக்குதா? நம்முடைய எல்லா இருளையும் நீக்கி போடக்கூடிய ஒரே ஒரு மெய்யான ஜீவ ஒளி இயேசு மட்டும்தான். ஏங்க என் வாழ்க்கை இவ்வளோ இருள் சூழ்ந்து இருக்குது, ஏங்க என் பிரச்சனை என்ன போகல, ஏங்க என் மனது சமாதானம் இல்லை, ஏங்க என்னுடைய பாவ சுபாவம் போல, ஏங்க என்னுடைய குடும்பத்தில் இருள் சூழ்ந்து இருக்கிறது, ஏங்க என்னுடைய கணவனுடைய வாழ்க்கை மனைவியுடைய வாழ்க்கை இருளா இருக்குது, ஏன் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்து இருக்கிறது, என்னுடைய வேலை ஸ்தலத்துல என்னுடைய எல்லா விதமான இடத்துலையும் கூட நிம்மதியற்று ஒரு கொடூரமான அந்தகார இருள நான் ஏன் வாழணும்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வழிகள் பிரச்சனை? உனக்கு தேவையானது உன்னை உன் வாழ்க்கையில ஒளியாகி இயேசு இல்லை. இயேசுவ வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கல, இயேசு ஆவிக்குரிய கண்ணை தொடக்கல, இயேசுவ வாழ்க்கையினுடைய பிரதானமா இல்லை. இயேசுவ வாழ்க்கை இருந்தாருன்னு சொன்னா வெளிச்சமா இருக்கு. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள்.
உங்களை உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பதற்கு நான் அழைத்தேன்னு சொல்லியிருக்கிறார். எல்லா இருளையும் நீக்கி போடக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் உள்ள ராஜா, ஒரே ஒரு தேவன், இந்த கிறிஸ்து. இவர்தான் மெய்யான ஜீவ ஒளி. நானே உலகத்துக்கு ஒளி. அவர் ஒளியாக வந்தால் இருளானது அவரை பற்றி கொள்ளவில்லை. யோவான் 3 பார்க்கிற மக்கள் இருளை விரும்புகிறதுனாலதான் அவங்க ஒளியை பகைச்சாங்கன்னு சொல்லப்படுது. என்னுடைய வாழ்க்கையில இப்படியான இருளும் இப்படியான நெருக்கடியும் சூழ்ந்திருக்குன்னு சொன்னா, கிறிஸ்துவாகிய ஒளியாகிய அந்த தேவனை நோக்கிப்பாங்க. அவரிடத்துல மனம் திரும்பி வாங்க. அவரிடத்துல உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க. அவரிடத்துல உங்களுடைய அக்கிரமங்களை அறிக்கையிட்டு, தேவரீர் என்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கும், என்னுடைய குடும்பத்தை வெளிச்சமாக்கும், என்னுடைய சபையை வெளிச்சமாக்கும், என்னுடைய இருதயத்தை வெளிச்சமாகும், என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் அகற்றி போட்டு எனக்கு வெளிச்சமான ஒரு வாழ்க்கை கொடுங்க, நிம்மதியை கொடுங்க. அவரிடத்துல வரும் பொழுது தேவன் ஒளியில் பிரகாசமான வாழ்க்கையை உங்களுக்கு எனக்கு தர்றா. இந்த முழு உலகம் இருளதான் இருக்குது. இந்த முழு உலகம் பாவத்தோடைய இருள் இருக்குது, பிசாசுடைய ஆளுமையில் இருக்குது. எல்லா மனிதனும் பிசாசுடைய கருவியா இருக்கிறான். பிசாசுடைய கருவியா இருக்கிற வரைக்கும் அந்த கால இருள நீடித்துதான் இருப்பான். அது விடுதலை பெறுவதற்கு வர வேண்டிய ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில வெளிச்சமாக வந்து வாசம் பண்ணும் பொழுது, தனது பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது, கிறிஸ்து அவனுக்கு ஒரு வெளிச்சம் உள்ள வாழ்க்கையை தருகிறார். இதான் முதல்ல பார்க்கிறோம். ராஜாவினுடைய வாசஸ்தலம் இந்த பாவிகள் மத்தியில, அது அந்தகாரத்துல இருள் சூழ்ந்த இடத்துல இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, ராஜாவினுடைய வேலையாட்கள். இந்த ராஜாவினுடைய வேலையாட்கள் யார்? 18 இருந்து 22 வசனம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போய் மீன் பிடிக்கிறவர்களாகிய இந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயும் கடையில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின்னே சென்றார்கள். அவர் அவ்விடத்துக்கு போய் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடனே படகில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படகையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவர்களுக்கு பின் சென்றார்கள். ராஜா அவனுடைய வாசஸ்தலத்துல வாசம் பண்றான்னு சொன்னா, இப்ப ராஜாவுடைய வேலையாட்கள் யார்? ராஜாவினுடைய சேவகர்கள் யார்? அதான் அந்த ராஜா தன்னுடைய சேவகர்களை அவர் அடையாளப்படுத்துறார். மத்த சொல்றாரு, அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவராய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அந்திரேயாவும் கடல் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு பின்னே வாருங்கள் என்றார். பொதுவா இந்த உலகத்தினுடைய ராஜாக்கள் அவங்களுடைய ராஜ்யத்துல யார் சேவகர்களா வைப்பாங்கன்னு சொன்னா, பலம் உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், கனமிக்கவர்கள், இவங்களதான் தன்னுடைய ராஜ்யத்தினுடைய வேலைக்காரர்களா படைபலம் உள்ள ஆட்களாக வைப்பாங்க. யாருக்கு ஞானம் அதிகமா இருக்கோ, யாருக்கு பலம் அதிகமா இருக்கோ, யாருக்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்குதோ, யாருக்கிட்ட கனம் இருக்குதோ அவனைதான் வேலையாட்களா வைப்பாங்க. ராஜா அவனுடைய ராஜ்யத்துக்கான வேலையாட்கள் அவன் தேடி போக மாட்டான். ஊரா போய் எங்க வேலையாட்கள் பார்க்க மாட்டான். அவன் மக்களை அனுப்பி அல்லது இன்னொரு வேலையாட்களை அனுப்பி அவன் வேலையாட்களை போய் தன்னை சந்திக்கும்படியா செய்வான். தன்னை பார்க்கக்கூடிய அநேக மக்கள் இடத்துல அவன் சூஸ் பண்ணுவான் யாரை தேர்ந்தெடுக்கணும். ஆனா இங்க இந்த ராஜா அவர் தேடி போறார். அவர் கடலோரத்துல தேடி தனது வேலையாட்களாக யாரை நியமிக்க வேண்டும் என்பது அவர் அங்க போறார். யூத கலாச்சாரத்துல ஒரு சீசர்கள் ஒருத்தரை போதகர்களா குருக்களா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா, சீசர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா, மாணவர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா, இவர்கிட்ட போய் படிக்கிறேன், இவர்கிட்ட போய் கத்துக்கிறேன், இவர்கிட்ட போய் நான் பாடத்தை கத்து ஞானத்தை கத்துக்கிறேன்னு சொல்லி சீசர்கள் தலைவர்களை ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பாங்க, போதகர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதான் உலக வலிமை. இங்க போதகர் சீசனை தேர்ந்தெடுக்கிறார். ராஜா தனக்கான வேலைக்காரன் அவர் தேர்ந்தெடுக்கிறார். யாரை தேர்ந்தெடுக்கிறார்? இந்த உலக ராஜ்யத்துக்கு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு முரணான எவன் பலவீனமானவனோ, எவன் ஞானத்துல குறையுள்ளவனோ, எவன் கல்வி அறிவு இல்லாதவனோ,
எவன் யாராலும் கண்டுகொள்ள முடியாத நிலையில இருக்கிறானோ, யார் ஒடுக்கப்பட்ட ஜனமா இருக்கிறானோ, பலவீனமாக இருக்கிறானோ அவனை தேடி போறான். எருசலேமில் உள்ள யூதர்கள் சொன்னாங்க, கலிலேயாவில் உள்ள மீனவர்கள் அற்பமானவர்கள், அவன் மீன் பேதமை உள்ளவன், இவன் கலிலேயன், இவனுக்கு என்ன அறிவு இருக்குது, இவனுக்கு என்ன பேச்சு இருக்குது, இவனுக்கு என்ன ஞானம் இருக்குது, இவனுக்கு என்ன புத்தி இருக்குது. முரட்டாட்டம் கொண்டவர்கள், அநாகரிகமானவர்கள், நாகரிகமற்றவர்கள், துன்மார்க்க உலையில் இருக்கிறவர்கள். அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த பேதுருவையும் அந்திரேயாவையும் அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க பார்க்கும். இப்போ மத்தேயு அவங்க யாருன்னு அடையாளப்படுத்துறது மாத்திரம் இல்லாமல் அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் கடலில் வலை போட்டு கொண்டு இருக்கிற போது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அந்த வார்த்தையை அங்க சொல்லணும்? பைபிள் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். 21 திரும்ப யோவானை யாக்கோபை சொல்லும் பொழுது, அவர்கள் செபதேயுவினுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போதுன்னு சொல்லி சொல்றாங்க. பேதுருவும் அந்திரேயாவும் வலை போடுறாங்க, யாக்கோபு யோவானும் வலையை பழுது பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ அவர்களை சந்தித்து அவர்களை அவர் அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்றார். என்ன அங்க சொல்ல வர? அவர் தமது ராஜ்யத்துல பலவீனமானவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்தாலும் அவர் உழைக்கிறவர்களை தேர்ந்தெடுக்கிறார். தேவராஜ்யத்துல சோம்பேறிகளுக்கு எந்த இடமும், உலக பணியில உண்மையா இருக்கிறவன், உலக பணியில உழைக்கிறவன், உலக பணியில நேர்மையா இருக்கிறவன் அந்த ராஜ்யத்துல பயன்படுத்துறார். பைபிள் முழுவதும் கடவுள் தேர்ந்தெடுக்கும் பொழுது மோசே 40 வருடம் ஆடு மேய்க்க வைக்கிறார். அவன் எப்படி ஆடு மேய்க்கிறான்னு பார்க்கிறார். தாவீத பெத்லகேம்ல பயிற்சி கொடுக்கிறார். இப்படி தமது ராஜ்யத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் முதல்ல இது அநீதியான இந்த உலக பொருளை நீ உண்மையாலேன்னு சொன்னா உனக்கு பரலோக பொருளை யார் கொடுப்பா? இந்த உலக காரியங்களை உண்மை இல்லாதவன், இந்த உலக காரியங்களை ஒழுக்கம் இல்லாதவன், இந்த உலக காரியங்களை கடமை பொறுப்புகளை செய்யாதவன் தேவராஜ்யத்துக்கு ஒரு தகுதி இல்லாதவன். அதான் யோசேப்பு ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த வேலையை அவன் எவ்வளவு உண்மையா இருந்தான் பார்த்த தேவன் அவன் ஒவ்வொரு இடத்துல உயர்த்துகிறார் என்பதை பார்க்கணும். போத்திபார் வீட்டில் அவனுடைய வேலை எவ்வளவு உண்மையா இருந்ததை பார்க்கணும். இப்ப அதே தான் இந்த சீசர்களை இயேசு தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய சொந்த உழைப்புல கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்புற உழைப்புல ஞானம் உள்ளவர்களாக செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை அவர் பயன்படுத்துகிறார். மீனவர்களுடைய வேலை எப்பயுமே கடினமானது, மீனவர்களுடைய வேலை எப்பயுமே பொறுமையானது. கடின உழைப்பையும் பொறுமையும் கொண்ட மக்களை அவர் கிருபையாக அழைக்கிறவராக இருக்கிறார். ஒரு போறாரு, அவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்களை கூப்பிட்டு பார்த்து என்ன சொல்றாரு, என் பின்னே வாருங்கள் உங்களை மனசிலை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார். இது என்னமோ டக்குன்னு உடனே நடந்த நிகழ்வு கிடையாது. அப்படியே போய் பார்த்தா அப்படியே கூப்பிட்டாரல்ல. 4 சுவிசேஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்கள் ஏற்கனவே கிறிஸ்துவை அறிந்தவர்கள். யோவான் ஸ்நானகனுக்கு கீழே இவர்கள் உபதேசத்தை கேட்டு யோவான் ஸ்நானகன் மூலமாக இயேசுவை அறிந்து இயேசுடைய ஞானஸ்தானத்தை பார்த்து இயேசுவினுடைய பிரசங்கத்தை கேட்டு யோவான் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், அந்திரேயா முதல்ல பேதுருவை போய் கூப்பிட்டு அந்திரேயாவும் பேதுருவும் ஒரு இரவு முழுவதுமா இயேசுவோட அநேக காரியங்களை பேசுறாங்கன்னு பார்க்கிறோம். இயேசு பிலிப்புவை பார்க்கிறாரு, நாத்தான் வேலை பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் கானாவூர் கல்யாணத்துல இவங்க இயேசு கூட போயிருக்கிறாங்க. இயேசு எருசலேம்ல இருந்து சமரியா வரைக்கும் போறப்பெல்லாம் அவங்க அவர் கூட போயிருந்துக்கிறாங்க. ஒரு பாட்டையுமா அப்பப்ப இயேசுவினுடைய ஊழியத்துல அவங்க பங்கெடுத்து இயேசுவை குறித்து அறிந்து வந்திருக்கிறாங்க. முழு நேரமா அவங்க அவருக்கு கமிட்மெண்ட் பண்ணி பின்பற்றி போகல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவர் அறிந்து அவர் கற்றுக்கொண்ட அவரை பிரியமா அவர்கள் உபதேசத்தை கேட்டு வாழ்ந்து இருக்கிற வேலையில இப்ப இந்த இடத்துல அவங்க ஃபுல் கமிட்மெண்டா முழுமையாக பூரணமாக அவரை பின்பற்றக்கூடிய அழைப்பு அவர் கொடுக்கிறார். என்ன பின்னே வாருங்க, என்ன பின்பற்றுங்க, ஒரு சீசனா என்னை பின்பற்றி வாருங்க, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க இல்லை, எங்களுக்கு வேலை இருக்குது, இந்த வேலையை விட்டு எப்படி வர, எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எவ்வளவு கஷ்டம் இருக்குது, எவ்வளவு கடன் இருக்குது, என்ன அப்படி கூப்பிடுறீங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது, உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம் உள்ள அழைப்பை எந்த மனிதனும் நிராகரிக்க முடியாது. அவர் அழைக்கும் பொழுது மனுஷன் நிராகரிக்க முடியாது. மீட்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அதை கட்டாயம் கீழ்ப்படிச்சுதான் ஆவான். அவர்கள் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். மீட்கப்பட்ட ஒவ்வொரு சீசனும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்க. ஏன் கூப்பிட்டாரு, ஏன் வாங்கன்னு கூப்பிட்டாரு? வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ராஜ்யம் இருக்குது, வாங்க உங்களுக்கு பெரிய பதவி இருக்குது,
வாங்க உங்களுக்கு பெரிய சௌகரியம் இருக்குது, வாங்க உங்களுக்கு செழிப்பு இருக்குது, வாங்க உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்குது, வாங்க உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்குதுன்னு அவர் சொல்றார். என்கிட்ட வா, உனக்கு ஐஸ்வர்யமும் சமாதானம் மகிழ்ச்சின்னு அவர் சொல்லல. என் பின்னே வாருங்கள், என்னை பின்பற்று, என் அடிச்சு கொடுக்கிற பின்பற்று. உன் அழைக்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான். என்ன நோக்கம்? உங்களை மனுஷரை பிடிக்கவர்கள் ஆக்குவேன். அதான் வாக்குத்தத்தம், வேற ஒன்றும் கிடையாது. இயேசுவை பின்பற்றவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரே ஒரு வாக்குத்தத்தம், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்கு நீ மனிதர்கள் ஆயத்தம் பண்ணுகிற ஒரு சீசனாக என் கூட அழைக்கப்படுகிற, நீ மகிமையான ராஜ்யத்தின் புத்திரனாக அழைக்கப்படுகிற, மகிமையான ராஜ்யத்துக்கு அழிந்து போகிற ஜனங்கள் அழைப்பதற்காக அழைக்கப்படுகிற என்ற ஒரு விஷயத்தை அவர் அவளுக்கு சொல்றார். நான் உங்களை அப்படின்றார், நீங்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவீர்கள், நீங்களா அதை செய்வீங்கன்னு அவர் சொல்லல. நான் அவங்களுடைய சொந்த பலத்தால எந்த ஒரு மனிதனையும் பிடிக்க முடியாது. சொந்த பலத்தால மீன் பிடிக்கலாம், சொந்த பலத்தால படகு தயாரிக்கலாம், ஆனா மனிதன் அவங்களால ஒரு பொழுது பிடிக்க முடியாது. அவரை பின்பற்றி வாழ்ந்து அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக இருக்க முடியும். நான் சொல்றது, உடனே அவர்கள் படகையும் தங்கள் வலைகளையும் விட்டு போனால் 22 பார்க்கிறோம், அவர்கள் படகையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்ற 2 விஷயத்தையும் நம்ம அங்க சேர்த்து பார்க்கணும். அதாவது சீசனா இருக்கிறவன் அவன் பழைய வாழ்க்கையை, பழைய சுபாவத்தை, பழைய ஆசைகளை கலைந்து போடாம சீசனா இருக்க முடியாது. அவங்க அழைச்சது ஒரு புதிய நோக்கம், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய வழி. நான் இந்த வேலையும் பார்த்துட்டு நான் சீசனா இருக்கிறேன், நான் மீனையும் பார்த்துக்கிட்டு உங்களையும் பின்பற்றுகிறேன், நான் படகையும் பார்த்துட்டு அப்படியே சீசனா இருக்க முடியாது. சீசனா இருக்கிறேன்னு சொன்னா அவனுடைய பழைய வாழ்க்கை அவன் போடணும், வலைகளை உடனும் படகை உடனும் அவன் தகப்பனை உடனும் விட்டுட்டு தான் அவன் மெய்யான சீசனாக வர முடியும் என்பதை அவர் சொல்றார். அவர்கள் இலக்காம கிறிஸ்தவர்களாக சீசர்களாக இருக்க முடியாது. கிறிஸ்துவ பின்பற்றினா இழப்பு உண்டு, கிறிஸ்துவ பின்பற்றினா ஆபத்து உண்டு, கிறிஸ்துவ பின்பற்றினா எல்லா வழிகளும் காயங்களும் உண்டு. அதெல்லாம் அவர்கள் கடந்து வர அழைக்கப்படுகிறார்கள். அவருடைய வழிகளை பின்பற்றி அவரை போல வாழ்வதற்கு தான் அவர்கள் சீசனாக அழைக்கப்படுகிறார்கள். இப்ப 4 பேரு அவர் அங்க சொல்றாரு, பேதுரு, அந்திரேயா, அதுக்கப்புறம் யாக்கோபு, யோவான். 2 பேரும் வேற வேற சூழ்நிலைகள் அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு அழைப்புக்கும் ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் கொடுக்கப்படுகிறது. அவருடைய அழைப்புக்கு அவர்கள் முழுமையாக கீழ்ப்படிந்து எதையும் இழப்பதற்கு பேதுருவும் அந்திரேயாவும் வலைகளையும் படகையும் நடக்கிறாங்க. ஆனா யாக்கோபும் யோவானும் தகப்பனுடைய வியாபாரத்தையும் கூலி ஆட்களையும் அநேக படகுகளையும் இழந்து அவர்கள் வருகிறார்கள். எப்பயுமே ஒருத்தர் ராஜாவுக்கு வேலை செய்யறான், ராஜாவுடைய சேவகனா இருக்கிறான்னு சொன்னா ராஜாவின் இடத்துல பெறுவதற்காக தான் வேலைக்காரனா வர்றான். ராஜாட்ட இருந்து சம்பளம், ராஜாட்ட இருந்த பதவி, ராஜாட்ட இருந்து நன்மைகளை பெறுவதற்காக. ஆனா இங்க இவர்கள் இந்த ராஜாவை தேடி வந்து ராஜாவுக்கு என்று தங்களை இழப்பதற்காக வருகிறார்கள், ராஜாவுக்கு என்று தங்களை அர்ப்பணிப்பதற்காக அவர்கள் வருகிறார்கள் என்றதை பார்க்கணும். இப்ப இந்த 18-22 அந்த ராஜாவினுடைய வேலையாட்களை குறித்து நமக்கு என்ன சொல்றோம்? இந்த உலகத்துல 2 வேலையாட்கள் தான். இந்த உலகத்துல 2 விதமான வேலையாட்கள். ஒருத்தர் பிசாசுக்கு வேலையா இருக்கணும், இல்ல இயேசுவுக்கு வேலையா இருக்கணும். இயேசுவுக்கு வேலையாட்களா இருக்கணும், இல்ல பிசாசுக்கு. இந்த 2 தவிர வேற எங்கேயும் ஒண்ணு நான் இயேசுவுக்காக வேலை செய்யணும், இல்ல நான் பிசாசுக்காக வேலை செய்யணும். இது 2க்கும் இடைப்பட்ட காலன்றது ஒண்ணு. இப்ப நீங்க யாருக்கு வேலை செய்யறீங்க? நீங்க யாருக்கு வேலைக்காரனா இருக்கிறீங்க? உங்களுடைய வேலையும் காலம் எதுக்கு போயிடுச்சு? நீங்க கிறிஸ்துவின் வேலையாட்கள்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 5 தகுதிகள் முதல் இருக்கணும். இந்த பகுதியை தான் சொல்றது, ஒரு மெய்யான சீசனுக்குரிய 5 தகுதி. ஒருத்தன் இயேசுவை பின்பற்றுன்னு சொன்னா அவனுக்கு 5 தகுதி பிரதானமா இருக்கணும். முதலாவது, அவனது தகுதியற்ற நிலைமையையும் பலவீனத்தையும் அவன் உணர்ந்திருக்கணும். இந்த சீசன் முதலாவது, தனக்கு எந்த பலமும் இல்லை, அவருடைய அழைப்புக்கு தான் பாத்திரவான் அல்ல, அவருடைய ராஜ்யத்துக்கு தான் தகுதி இல்லை, அவருடைய மகிமை பொருந்திய அந்த ராஜ்யத்தின் வேலைக்கு எனக்கு எந்த ஞானமும் எந்த புத்தியும் எந்த பலமும் இல்லை. பேதுருவுக்கும் தெரியாது, யோவானுக்கும் தெரியாது, யாக்கோபுக்கும் தெரியாது. ஏன் அழைக்கிறாரு, என்ன செய்ய சொல்ல போறாரு, எதை செய்ய போறோம், எதுவுமே தெரியாது. 2வது, கொடுக்கப்பட்ட கடமைகள்ல கடின உழைப்பாளிகள் ஆவார். ஒரு சீசன்றவன் அவன் எப்பொழுதும்
அவன் எல்லா நிலைகளிலும் கடினமாக உழைக்கக்கூடியவனாக சோம்பேறியாக இருக்க முடியாது. என் குடும்பத்திலையும் வேலை ஸ்தலத்திலும் தேவன் அவன் வச்சிருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் உழைக்க. மூணாவது, அவன் பழைய வாழ்க்கையை விட்டு வெளிவருகிறவனாக. கிறிஸ்துவனுடைய வேலையாட்கள்னு சொன்னால் பழைய பாவத்தோடு இருக்க முடியாது, பழைய சுபாவத்தோடு இருக்க முடியாது. 4 வருஷத்துல பார்த்த மாதிரி இப்போ இருக்கிறவன் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. 20 வருஷமா ஒரே மாதிரி இருக்கிறன்னு சொன்னா நீ ஒரு பொழுதும் அவருடைய வேலையாட்களை சீசனாக இருக்க முடியாது. 4வது, கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவங்க தான் அழைக்கப்படுகிறார். ஒரு சீசன்றவன் இயேசுவை போல மாறுவதற்கு, இயேசுவினுடைய வழிகளை பின்பற்றுவதற்கு, இயேசுவினுடைய குணாதிசயத்தை பின்பற்றுவதற்காக அழைக்கப்படுகிறான். 5வது, ஒரு கிறிஸ்துவனுடைய வேலையாட்களா நம்ம இருக்கிறோம்னு சொன்னா கிறிஸ்துவுக்காக ஜீவனை இழப்பதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசுவுக்காக ஒருத்தன் குடும்பத்தை இழந்தான், ஒருத்தன் தகப்பனை இழந்தான், ஒருத்தன் வேலை இழந்தான். வரலாற்றில் அனைவர் பிள்ளைகள் இழந்தாங்க, கணவன் இழந்தாங்க, அதிகாரங்களை இழந்தாங்க, உயிரையே இழந்தாங்க. கடந்த வாரம் ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு போதகரை ஒரு மத அமைப்பு ஒன்று கூடி அடிச்சு குற்றியும் குலையுமா கொண்டு போட்டாங்க. நேற்று அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, என்ன செய்ய போறீங்க, கோர்ட் கேஸ் போட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்க கேட்குறாங்க. நான் எந்த கோர்ட்டு கேஸ் நான் போகல. என் போதகர் என்னுடைய கணவனார் இந்த ஜனங்களுக்காக வாழ்ந்து இந்த ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாத மாதிரி அந்த பணியை நான் தொடர்ந்து செய்ய போறேன். என் கணவனாரை கொன்ன புதைச்ச கொடுமை செய்த அவர்களை மன்னிப்பதற்கும் அவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதான் நான் செய்ய போறேன்னு சொன்னேன். நம்முடைய விசுவாசம் அப்படி இருக்குதா? நம்ம அப்படி சொல்லுவோமா? இப்போ இந்த 5 தகுதிகள் இல்லாத நான் ஒரு பொழுதும் இயேசுவினுடைய சீசன், இயேசுவாக ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை பின்பற்றுன்னு சொல்வதற்கு எந்த தகுதி நம்ம கிட்ட இது நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னா நம்ம உண்மையாக அவருடைய சீசன் இல்லை, நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். இயேசுனுடைய சீசன் நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். போலியாக நம்ம வாழ்ந்து வரோம். நம்ம இயேசுவை வெறுமனே வாயில சொல்லி பிசாசுக்கு சேவை செய்து கொள்வோம். மத்தேயு 7 ஆண்டவர் அவங்களை இதான் கண்டிக்கிறார். மத்தேயு 7:21-23 வாசிங்க. மத்தேயு 7:21-23. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறான், அதை பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்திக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். யாரு? நியாய தீர்ப்பு நாள்ல இயேசுனுடைய 2ஆம் வருகையில போலி கிறிஸ்தவனா வாழ்ந்தவன், தன்னை ஒரு போலி சீசனாக எண்ணிக்கொண்டவனுக்கு அவன் சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு உட்கார்ந்து ஜபம் பண்றவன், சோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவன், ஆண்டவரே ஆண்டவரே முழு இரவு ஜபம் பண்றேன், அவெல்லாம் ஒரு பொழுதும் பரலோக ராஜ்யத்துல போறதில்லை. பரலோக நியாயத்திற்கான அநேகர் என்ன சொல்லுவாங்களாம், உமது நாமத்தினால நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோமே, உமது நாமத்தினால அற்புதங்களை செஞ்சோமே, உமது நாமத்தினால பிசாசு இதான் நீங்க பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு கிறிஸ்தவம் இதான் பண்ணிட்டு இருக்கிறான். நான் கிறிஸ்தவன அடையாளம் என்ன, நான் கிறிஸ்துவ ஊழியக்காரனா என்ன அடையாளம், நான் கிறிஸ்துவ சீசனா என்ன அடையாளம், நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், நான் அற்புதம் பண்றேன், நான் பிசாசை துரத்துறேன், எல்லாம் சரி சொல்றாரு. ஆக்கிரம செய்யக்காரரை அகன்று போங்க. நீ ஒரு பொழுது சீசன் கிடையாது. நீ எனக்காண்டி என்னெல்லாம் செஞ்ச, எதெல்லாம் செஞ்சதுனால நீ என்ன உன்னை சீசன் சொல்லிக்கிட்டே, அது எந்த அடையாளமும் இல்லை. நீ எவ்வளவு பெரிய அற்புதம் செய்யலாம், நீ பிசாசை துரத்தலாம், நீ தீர்க்க தரிசனம் சொல்லலாம், நீ அநேக சோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம், நீ ஒரு பொழுதும் என் சீசன் ஆக்க முடியாது. என் பிதாவின் சித்தப்பை நீ செய்கிறவனே. பிதாவினுடைய சித்தம் என்ன? மேற்சொல்லி 5 காரியங்கள். தன்னை உணரணும், தனது பலவீனத்தை தனது பாவத்தை உணர்ந்து ஒத்துக்கணும், மனம் திரும்பணும், அவரை முழுமையாக சார்ந்திருக்கணும், அவருடைய ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்கணும், கடமைகள்ல கடின உழைப்பா இருக்கணும், பழைய பாவ சுபாவங்களை கலைந்து போடணும், அவரை போல மாறணும், அவருக்காக எல்லாவற்றையும் இழக்கணும். அதுதான் மெய்யான சீசன்.
ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தகுதிகள்னா கடவுளுடைய சமூகத்துல மனம் திரும்பி, ஆண்டவரே இது நாள் வரைக்கும் நான் ஒரு போலியான சீசனாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் இந்த தகுதியெல்லாம் இல்லை, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாத்துங்க, என் பாவத்தை மன்னிச்சு என் உண்மையான சீசனா மாத்துங்க. பேதுருவை அழைச்சது போல, யாக்கோபு அழைச்சது போல, யோவா அழைச்சது போல என்னைய அழைங்க, இந்த ராஜ்யத்தின் சீசனா என்னை மாத்தி அழைங்க. என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பாவங்களையும் களைந்து போட்டு உமக்காக ஜீவனை கொடுப்பதற்கு என்னை ஆயத்தமாகுங்க. உமக்காக போராட உதவி செய்யுங்க, உமக்காக சாட்சி பகர உதவி செய்யுங்க, உமக்காக எதையும் இழந்து வாழ்வதற்கான தைரியத்தையும் விசுவாசத்தை கொடுங்க. நீங்க கேளுங்க, தேவன் அதை நமக்கு தருவார். மூணாவதா இந்த 4வது அதிகாரத்துல மத்தேயு நமக்கு என்ன சொல்றாரா, ராஜாவினுடைய வாசஸ்தலத்தை பார்த்தோம், ராஜாவினுடைய வேலையாட்களை பார்த்தோம், ராஜாவினுடைய வல்லமையை பார்க்கணும். இந்த ராஜா எவ்வளவு பெரிய வல்லமையானவர். 23 இருந்து 25. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் நடந்து அவருடைய தேவாலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சிரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளை வேதனைகளையும் வழங்கியிருந்த சகல வியாதிகளையும் விசாசி பிடித்தவர்களையும் சந்திர நோய்களையும் திமிர்வாதக்காரர்களையும் அவ்விடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுத்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஒரு ராஜா அவன் அரசாங்கத்துல தனது அரண்மனையில இருந்து வாசம் பண்ணி தனது வேலையாட்களை நியமிச்சு தன்னுடைய வல்லமை எப்படிப்பட்டது, தன்னுடைய வெற்றி எப்படிப்பட்டதுன்றத அவன் காண்பிப்பான் மக்களுக்கு முன்பா. எப்பவுமே இந்த உலகத்தினுடைய ராஜாக்கள் அவர்கள் மக்களுக்கு கட்டளை கொடுத்து மக்களை வேலை வாங்குவாங்க, மக்களை ஒடுக்குவாங்க, மக்களை அடிமைப்படுத்துவாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த ராஜா இவர் மக்களை தேடி மக்களை சந்திக்கிறார், மக்களுக்கு சேவை செய்கிறார், மக்களுக்கு பணி செய்கிறார். தனக்காக மக்களை பயன்படுத்தாமல், தன்னுடைய தேவைகளுக்காக மக்களை பயன்படுத்த உயர்ந்து கொள்ளாமல், மக்களுடைய தேவைகளுக்காக சேவைகளுக்காக தன்னை இழக்கிறவராக இருக்கிறார். அதான் சொல்றது, இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெபாலயங்கள் உபதேசித்து சொல்லிப்பாங்க. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவே வந்தார். மார்க் 10:45 சொல்றார். இந்த ராஜா ஊழியம் கொள்ளுபவர் அல்ல, ஊழியம் செய்யபடி வந்தவர். இவர் தாமாக அவரே மனம் வந்து கலிலேயாவிலுள்ள எல்லா பட்டணங்களும் கிராமங்களுக்கும் சுற்றி போகிறார். எந்த ராஜா செய்வான்? நாட்டை ஆளக்கூடிய ராஜாக்கு எல்லா மக்களுடைய வீடு தெரியுமா, மக்களுடைய பேர் தெரியுமா, மக்களுடைய பிரச்சனை தெரியுமா? அவன் எங்கேயோ இருப்பான், மக்களுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது, பொதுவான ஒரு அறிக்கையிட்டு பொதுவாக மக்களை குறித்து பேசிட்டு இருப்பான். ஆனா இந்த ராஜா அப்படி இல்லை. இவர் கலிலேயா தெரு தெருவா போறார், ஊரா போறார், கிராமமும் போறார், கலிலேயா எங்கும் சுற்றி திரிகிறார். ஏன் போனாரு? முதல் விஷயம் அவர் என்ன செய்யறாரு? அவர் ஜெபாலயத்தில் உபதேசிக்கிறார், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கமாறா. இதுதான் இந்த ராஜாவினுடைய முதல் பிரதான காரியம். இந்த உலகத்தை எந்த ஒரு ராஜாவும் செய்யாத காரியம். எவ்வளவு நல்ல ராஜாவும் கூட மக்களுக்கு சோறு போடுவான், மக்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பான், மக்களுடைய ஆத்மாவுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. ஆனா இந்த ராஜா, இந்த இறையாண்மை கொண்ட ராஜா மக்களுடைய ஆத்மீக காரியங்களை சந்திக்கிறார், மக்களுடைய ஆத்மா. அதனாலதான் அவர் ஊழியத்துல பிரதானம் முதல்ல பண்ண ஒரே ஒரு காரியம், அவர் எங்கும் சுற்றி நடந்து ஜெபாலயத்துல உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றதுதான் பிரதான ஊழியம். அதுதான் அவருடைய ராஜ்யத்தினுடைய மக்களுக்கு தேவை. ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவை ரட்சிக்கணும், ஒவ்வொரு மனிதனுக்கு பாவ விடுதலை கொடுக்கணும், ஒவ்வொரு மனிதனுக்கு தேவ சமூகத்திலிருந்து காப்பாற்றி அவனுக்கு நிரந்தரமான சமாதானம், நித்தியமான விடுதலை கொடுப்பதற்கு அவர் செய்கிறார். அடுத்து என்ன செய்தார்? வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு சொல்ல, ஒரு ஊரா போய் பிரசங்கம் பண்ணி வரல. அடுத்து சொல்லுது, அது ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். மத்திய யூதர்களுக்கு எழுதுறார், உனக்கு எப்படி ஒரு ராஜாவை கடவுள் கொடுத்திருக்காரு தெரியுமா, எப்படிப்பட்ட ராஜாவை நீ சிலுவையில் அரைஞ்சிருக்க தெரியுமான்றத வரி வரியா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றார். இந்த உலகத்தினுடைய ராஜாவால எல்லா மக்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாது.
எல்லா பிரச்சனையும் அவனால சரி செய்யவும் முடியாது. அவன் தனக்கு சாதகமா இருந்தா மட்டும்தான் செய்வான். தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சிதான் மக்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வுகளை கொடுப்பான். ஆனா இவர் அப்படி இல்லை. இவர் சகல வியாதி, சகல ஜனங்கள், சகல நோய்கள், எல்லாருக்கும் உரிய எல்லா வியாதி, எல்லா நோயையும் சுத்தமா யார் வந்தாலும், யாரை போய் சந்திச்சாலும் ஒருத்தனை விடாம எல்லாரையும் சுகப்படுத்தி எல்லாரையும் மீட்கக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் கொண்டவர். அவருடைய ராஜ்யத்துல ஒருத்தன் கூட குறைவானவனா, பலவீனமானவனா, அவருடைய ராஜ்யத்துல ஒருத்தன் கூட அவருடைய நன்மையை பெறாதவனா இருக்க முடியாதுன்றத அவர் சொல்றார். அவருடைய சுவிசேஷத்தினுடைய செய்தியினுடைய வல்லமைக்குரிய அடையாளங்கள் தான் அவருடைய சரீர சுகம். நான் உனக்கு உண்மையை சொல்றேன், நான் உனக்கு சத்தியத்தை சொல்றேன், நான் தான் உன் மேசியான்றதுக்கு ஆதாரமாக தான் அவர்களுடைய வியாதிகளை போக்கி நோயை குணப்படுத்துகிறார். இருபத்தி 4 தான் சொல்லுது, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அவரா போய் டமரா அடிக்கலை, பாரு பாரு நான் எவ்வளோ அற்புதம் பண்ணிட்டேன், எவ்வளோ நோயை சுகமாக்கிட்டேன், வீடியோ எடுத்து போடலை, பாருங்க பாருங்கன்னு சொல்லலை. ஜனங்கள் அவருடைய கீர்த்தியை சொல்லி புறஜாதிகள் உள்ள சீரியா வரைக்கும் அவருடைய புகழ் போயிடுச்சு. அது சொல்லி அப்போ பலவிதமான வியாதி, வேதனை, சகல பிணியாளிகள், பிசாசு பிடிச்சிருந்தவங்க, சந்திர ரோகி, திமிர்வாதக்காரன், ஏன் இப்படி பாயிண்ட் பண்ணி மத்தையும் சொல்றார். இதெல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனை. இயேசு வாழ்ந்த காலகட்டத்துல இவ்வளவு வியாதிகளையும், இவ்வளவு பிணியாளிகளையும், பிசாசு பிடிச்சவனையும், சந்திர ரோகினா வலிப்பு நோய் வருகிறாங்க, திமிர்வாதக்காரன், நடக்க முடியாத, யாருமே சுகப்படுத்த முடியாத ஒருங்க அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை அவர் சுத்தமாக்கினார். ஒருத்தரை விடாம எல்லாரையும் அவர் சுத்தமாக்கினார். இந்த ராஜாவால தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த ராஜாவால தீர்க்க முடியாத எந்த வியாதியும் இல்லை, இந்த ராஜாவால தீர்க்க முடியாத எந்த உபத்திரவும் இல்லை. எல்லா வல்லமைகளையும் எல்லா அதிகாரங்களையும் பூரணமாக இந்த ராஜா கொண்டிருந்தார். எந்த மனிதனையும், எந்த வியாதியையும், எந்த இக்கட்டுகளையும் அவரால் செய்ய, இவரால் குணப்படுத்த முடியாத, தீர்க்க முடியாம வந்து பின்வாங்கி போய் ஏமாந்து போய் போன ஒருத்தன் கூடங்கள். இந்த உலகத்தினுடைய ராஜாக்களை நம்பி ஏமாந்து போன மக்கள் அதிகம். இந்த உலகத்தினுடைய ராஜாக்களை, அதிகாரத்தை நம்பி ஏமாந்து போன ஜனங்கள் உண்டு. ஆனா இந்த ராஜாவை நம்பி ஏமாந்து பின்வாங்கி போன ஒருத்தரும் இல்லை. யாராலையும் குணப்படுத்த முடியாத எல்லா விதமான ஆபத்தான நோய்களையும் இவர் ஒருத்தர் மாத்திரம் பூரணமாக சுகமாக்குறார். ஏன் இதை இங்க சொல்றாரு? இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை நாமத்தினால சுகம் அளிக்கும் வரங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசு சுகமாக்குறார், ஏசு சுகத்தை கொடுக்குறார், ஏசு அற்புதம் செய்கிறார். அதுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதா? நீங்க சுகமாக்கூடிய வர இந்த மாதிரி நடக்குதா? மூளையில இருந்த கட்டி சுகமாயிருச்சு, வயிற்றுக்குள்ள இருந்த கட்டி ஆண்டவர் சுகப்படுத்திட்டாரு, உள்ள இருந்த ஒரு வைரஸ் காணாம போயிருச்சு. இதுதான் இவங்களுடைய பெரும்பாலான சுகம். இவங்க சொல்லக்கூடிய அற்புத அடையாளங்கள்லாம் வெளிப்பிரகாரமா நிரூபிக்கப்பட்டு ஆதாரத்தோடு பிரமிப்பான அடையாளம் கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய அடையாளம் உள்ள கட்டி, உள்ள நோய், உள்ள வைரஸ், கிட்னி சுகமாச்சு, உள்ள உடல் உறுப்புகள் சுகமாச்சு, பார்க்க முடியாதெல்லாம் சுகமாச்சுன்னு தான் சொல்லுவாங்க மெஜாரிட்டியா. ஆனா இயேசு கிட்ட அப்படி எவனும் வரல. உள்ள வந்து எனக்கு கட்டி சுகமாச்சு, மூளையில் உள்ள கட்டி சுகமாச்சு, வயிற்று வலி சரியாச்சுன்னு சொன்னாங்க. இவர் செஞ்சக்கூடிய அற்புதம் எல்லாம் மிக மிக ஆபத்தான, தீர்க்க முடியாத, யாராலையும் சந்திக்க முடியாத பிரச்சனையாக செஞ்சு முடிச்சார். திமிர்வாதக்காரன், அவருடைய எதிரிகள் சாட்சி கொடுத்தாங்க, எல்லாத்தையும் அவர் சுகப்படுத்துறார். அவர் விளம்பரம் பண்ணல, எதிரிகளே அவருடைய சுகத்துக்கான, அவர் யாரை சொல்லாதீங்கன்னு தான் போய் சொல்றார். அவர் குஷ்டரோகியை சுகப்படுத்துறார், எவீருடைய மகள் எடுப்பார், போய் வெளியே சொல்லாத, நீ ஏன் ஒன்றும் தமரா அடிக்க, இதெல்லாம் வெளியே போய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, இது பிரதானமானது இல்லைன்னு அவர் சொல்றார். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க ஆசீர்வாத கூட்டம், சுவிசேஷ கூட்டம், அற்புத சுகமளிக்கும் கூட்டம் எல்லாம் பிரபலப்படுத்தி இயேசுவினுடைய அற்புதத்துக்கும் இயேசு செஞ்சதுக்கும் இவங்களுக்கு எந்த சம்மதமும் இல்லை. இவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த வல்லமை அதிகாரத்தையும் கொண்டிருக்கிறான்னு பார்க்கணும். 25 ஃபைனலா தான் சொல்றாரு, கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள்.
என்ன சொல்றாரு? எப்பா, இது ஒரு மூலையில் நடந்த காரியம் இல்லப்பா. இயேசு உனக்கு அனுப்பப்பட்டது ஏதோ மறைமுகமா அந்தரகமா வந்துட்டு போல, ஏதோ கப்பர்நகூம்ல கலிலேயாவில் வாசம் பண்ணிட்டு போல, அவர் எப்படி வாழ்ந்தான்றதுக்கு சாட்சியை போய் கேட்டுப்பார். அவரால் சுகம் பெற்ற எல்லாம் ஊர் பூரா இருக்கிறான். அவரால் மீட்கப்பட்டவன் எல்லாம் இஸ்ரவேல் முழுவதும் இருக்கிறான். இஸ்ரவேல்ல மாத்திரம் இல்ல, தெக்கப்போலி என்கிற புறஜாதி, எருசலேம்ல, யூதேயால, சமாரியால, யோர்தானுக்கு அப்புறத்துல எல்லா இடத்துலையும் அவரால் நன்மை பெற்ற மீட்கப்பட்ட மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இது எல்லா மக்களும் அவருக்கு பின் சென்று போனார்கள். அவருடைய வல்லமைக்கு, அவருடைய அதிகாரத்துக்கும் அநேக சாட்சிகள் உண்டு. அவர் போலி கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய போலி போதகர்கள் போல எல்லாரும் இன்னைக்கு கேலி பேசி அந்த அற்புதத்தை சந்தேகிக்கிற அளவுக்குலாம் இல்லை. எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் சாட்சி ஆதாரங்களோடு அவர் செஞ்சார். இஸ்ரவேல் முழுவதும், இஸ்ரவேலுக்கு வெளியே அநேகர் இன்னைக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். அதாவது இந்த உலகத்தினுடைய அதிபதி, இந்த உலகத்தினுடைய ராஜா எல்லாரும் தனக்கு கீழ்ப்படியணும், எல்லாரும் தனக்கு சேவை செய்யணும்னு எதிர்பார்ப்பான். ஆனா இவர் மக்களுக்கு சேவை செய்ய அவர் முன் வருகிறார். ஜனங்களும் தாங்களாக முன்வந்து அவரை பின்பற்றுகிறார்கள். அதான் பின்பகுதியில் கவனம். எல்லா இடங்களிலும் திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அவர் எல்லாரும் வாங்க வாங்க, ஏன் பின்னாடி வாங்க, ஏன் பின்னாடி வாங்க அவர் கூப்பாடு போட்டு கூப்பிடல. ஜனங்கள் தாங்களாக முன்வந்து இயேசுவை பின்பற்றினார்கள். அதான் சாட்சி. அவருடைய வல்லமைக்கான சாட்சி எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரிய சாட்சி கொண்ட ஒரு ராஜா, எவ்வளவு பெரிய ராஜாவை நீ சிலுவையில் அரைஞ்சிருக்கிற. எப்படிப்பட்ட ராஜாவை தேவன் உனக்கு கொடுத்தான்றதை மறந்துடாதன்றத இந்த கடைசி பகுதியில் சொல்ல. அந்த ராஜாவினுடைய வல்லமையில நம்ம 4 காரியத்தை படிக்க இருக்கிறோம். 4 காரியத்தை பார்க்க. முதல்ல, இந்த சர்வ உலகத்திலையும் ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒரு ராஜா இயேசு மட்டும்தான். இந்த உலகத்துல எத்தனையோ பேரரசு வந்தார்கள், எத்தனையோ மக்கள் வந்தார்கள், எத்தனையோ பலசாலிகள் வந்தார்கள். எந்த ஒரு மனிதனாலையும் மனித ஆத்மா இருதயத்தையும் பிரச்சனைகள் தீர்க்க முடியாது. இயேசு ஒருவரால் மட்டும்தான் இருதய பிரச்சனை, இருதய வலி, ஆத்மீக பிரச்சனை, உள்ளான சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் உள்ள ராஜா. 2வது, இயேசுவினுடைய வல்லமை, இந்த ராஜாவினுடைய வல்லமை சொல்லும் பொழுது நமது வாழ்வினுடைய பாடுகளையும் உபத்திரவங்களையும் அவரை தவிர வேற யாராலும் போக்க முடியும். இயேசுவை தவிர வேற எந்த மனிதனுக்கு வல்லமை கிடையாது. 3வது, இவர் சர்வ பூமியிலும் சர்வ அதிகாரமும் சர்வ வல்லமை கொண்ட ராஜா. இந்த பூமி முழுவதும் மத்தேயு 28 சொன்ன, நீங்கள் புறப்பட்டு போங்கள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு அவர் சொன்னார். அவருடைய ஊழியத்தில் அவர் நிரூபிச்சு காட்டினார். அவருடைய ஊழிய ஆரம்பத்திலே அவர் சொன்னார். இப்போது என்ன சொல்றா, இந்த மகிமையுள்ள ராஜாவுக்கு, இவருடைய ராஜ்யத்துக்கு நீ உட்பட்டிருந்தா உனக்கு நன்மை. இந்த ராஜாவை பின்பற்றி வாழ்ந்தன்னு சொன்னா நன்மை அனுபவிப்ப, உனக்கு மீட்பு உண்டு. இல்லை இந்த ராஜாவை இந்த யூதர்கள் கூட நிராகரிப்புன்னு சொன்னா, யூதர்கள் இந்த ராஜாவை எப்படி நிராகரிச்சாங்களோ நீ இவரை நிராகரிச்சு இவருடைய வல்லமை அதிகாரத்தையும் புறக்கணிப்பன்னு சொன்னா, இந்த யூதர்கள் போல உனக்கு நித்திய ஆக்கினை உண்டு. இந்த சுவிசேஷத்தை நிராகரிக்கிற உனக்கு நித்திய அழிவு உண்டுன்றத மத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய இறுதியில் அவர் எழுதி வைக்கிறார். 4ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதி இயேசு ஒரு மகிமை பொருந்திய ராஜரீக தன்மை கொண்டு சொல்ற. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இயேசுயா, இந்த ராஜா இதுக்குதான் சிலுவையில போய் மறிச்சார். அவருடைய சிலுவை மரணம் என்னத்தை சொல்கிறது? அவருடைய சிலுவை மரணம் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை மூலம் காட்டுது. இவர் கப்பர்நகூம்ல எப்படி வெளிச்சத்தை உபதேசத்தின் மூலமா சொன்னாரோ அதை விட பல மடங்கு அவருடைய சிலுவை மரணம் முழு உலகத்துக்கும் கடவுள் எவ்வளவு நீதி உள்ளவர், கடவுள் யார், மனிதன் யார், மனிதன் என்ன தண்டனைக்கு பாத்திரவான், மனிதனுடைய ஆக்கினை எவ்வளவு பெருசு சிலுவையில சொல்லி காட்டினார். அவருடைய சிலுவை காட்டக்கூடிய வெளிச்சத்தை போல இந்த உலகத்துல வேற எந்த ஞானமும் தத்துவம் உபதேசமும் இல்லை. இயேசுடைய சிலுவை நோக்கி பார்க்கிறவன் ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட்டவனா இருக்க முடியும். கடவுளுடைய சுபாவத்தையும் மனிதனுடைய பாவத்தையும் கேட்டையும் மனிதனுக்கான மீட்பையும் இயேசுடைய சிலுவை மரணம் ஒண்ணுதான் சொல்லுது. இயேசுடைய சிலுவை மரணம் ஒண்ணுதான் ஒரு மெய்யான தேவ மனிதன், ஒரு மெய்யான சேவகன் யாருன்னு சொல்லுது. ஒரு பிதாவின் சேவகனாக அவர் எப்படிப்பட்ட சீசனா இருந்தார்? பிதாவை பின்பற்றப்படக்கூடிய தேவகுமாரனா கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து பிதாவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சார்.
நீ கடவுளுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை. அதான் சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்த சிலுவை எப்படி எடுத்து பின்பற்றணுன்றத சிலுவை மரணம் சொல்லுது. உன் உயிரே போனாலும், உன் ஜீவனே போனாலும், உன்னை உலகம் பரியாசம் பண்ணாலும், இந்த உலகம் உன்னை நிர்வாணப்படுத்தினாலும், உன் உபத்திரவங்கள் தலைக்கு மேல பெருகி போனாலும், எல்லாரும் உன்னை கைவிட்டாலும், இந்த சுவிசேஷத்திற்கு இந்த சத்தியத்துக்கு ஒரு ஜீவனை கொடுக்க தயாராக. ஏதோ ஒரு மெய்யான சீசன் உள்ள வாழ்க்கை. சிலுவை மரணம் என்ன சொல்றது? அவர் ஒருத்தர் தான் நீதியுள்ள நியாயாதிபதியா வரப்போறார். அவர் ஒருத்தர் தான் ராஜாதி ராஜாவா வரப்போறார். அவருக்கு மட்டும்தான் வல்லமை அதிகாரம் இருக்கிறது என்பது அவருடைய சிலுவை மரணம் நமக்கு சொல்கிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட ஞானமும் சிந்தை நமக்கு இல்லைன்னு சொன்னா, கடவுளுடைய சமூக ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் ஆராய்ஞ்சு பார்க்கிறேன், என் வாழ்க்கை உண்மையான வெளிச்சமுள்ள வாழ்க்கை அல்ல. கப்பர் நகுமுல வாசம் பண்ண நீங்க என்னுடைய இருதயத்துல வந்து வாசம் பண்ணுங்க. என்னுடைய இருதயத்தினுடைய பாவ இருளை நீக்குங்க. என்னுடைய குடும்பத்தினுடைய பாவ இருளை நீக்குங்க. என்னுடைய திருச்சபையினுடைய சமுதாயத்தினுடைய பிள்ளைகளுடைய இருள் சூழ்ந்த வாழ்க்கை எடுத்து ஒரு வெளிச்சத்தை கொடுங்க. என்னுடைய மனைவிக்கு வெளிச்சத்தை கொடுங்க, என்னுடைய கணவனுக்கு வெளிச்சத்தை கொடுங்க, என்னுடைய பிள்ளைகள் உண்மை காணக்கூடிய கண்களை கொடுங்க சொல்லி ஆண்டவர்கிட்ட கேள்வி. அப்படி நீங்க வாழும்பொழுது அவருடைய வேலையாட்களா, அவருடைய சீசர்களா போலியா ஏமாந்து வாழ்ந்துறாரு. ஒரு வேலையை ஒரு சீசன் சொன்னா இவ்வளவு குணாதிசயங்கள் அவனுக்கு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அது இல்லை. ஆண்டவரே, நான் ஒரு சீசனா இல்லை, நான் சுயநலத்துக்காண்டே உங்களை தேடிட்டு இருக்கிறேன், என்னுடைய சொந்த நன்மைக்காண்டி நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன், என்னுடைய நன்மைக்காக உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை மன்னிச்சு இந்த சீசனா என்னை மாத்து நன்மைன்னு கேள். அவருடைய மகிமையுள்ள அதிகாரம் உள்ள அரசாட்சியில் நீங்க பங்கு பெறுவதற்கு அவரை பின்பற்றி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை மேன்மையோடு தொழுது கொண்டு அவருக்கு பாத்திரமாக வாழ முற்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.